ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸ்ட் ட்ரெண்ட். இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான லஞ்சு கொள்ளு சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அரை கப் அளவுக்கு கொள்ளு எடுத்துகிட்டு குக்கரில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்திருக்கட்டும். கொள்ளு வேக வச்சுருந்த தண்ணியவும் எடுத்து வச்சுக்கோங்க. அதை நம்ம ரைஸ் செய்யும் போது சேர்த்துக்கலாம். இப்போ குக்கரில் எண்ணெய் சூடானதும் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். சீரகம் சேர்த்தாச்சு. காஞ்ச மிளகாய் ஒரு 4, சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்தாச்சு. 3 பச்சை மிளகாய், ஒரு 4 கப் கொத்து கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி, தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து தக்காளி சாஃப்ட் ஆகிற அளவுக்கு நல்லா வேக வச்சுக்கலாம். மொத்தம் 4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்க்க போகிறோம். அதில் 3/4 கிளாஸ் அளவுக்கு கொள்ளு வேக வச்ச தண்ணி சேர்த்தாச்சு. மிச்சம் இருக்கிற 3/4 கப்பு நார்மல் தண்ணி சேர்த்தாச்சு. இப்போது இந்த கிளாஸ்க்கு 1 கிளாஸ் அளவுக்கு ரைஸ் எடுத்திருந்தேன். இதுக்கு பாதி கிளாஸ் அளவுக்கு கொள்ளு எடுத்திருந்தேன். தண்ணி 4 கப் அளவுக்கு. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கட்டும். அரை மணி நேரத்துக்கு முன்னக்கூட்டியே நான் ரைஸ் ஊற வச்சுருந்தேன். இப்போ கொதிச்சாச்சு. காயப்பொடி சேர்த்துட்டு வேக வச்சுருந்த கொள்ளு சேர்த்துக்கலாம். ஊற வச்சுருந்த அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது குக்கரை மூடிட்டு ஒரு 4 விசிலுக்கு வேக வச்சு எடுத்தோன்னா சிம்பிளான கொள்ளு சாதம் ரெடி ஆயிரும். இது வெயிட் லாஸில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சாதம் நல்லா வெந்துருச்சு. மேலே கொத்தமல்லி இலை தூவிட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு காம்பினேஷனாக குக்கும்பர் ரைத்தா செய்ய போகிறேன். நல்லா வெள்ளரிக்காவை நல்லா துருவி எடுத்துட்டு கெட்டியான தயிர், தேவையான அளவு உப்பு, மிளகு ஜீரகம் பவுடர் பண்ணது, மேலே கொத்தமல்லி இலை, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளான லஞ்சு ரெடி ஆயிரும். நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படிங்கிற உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.